உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. இந்த ஆளு பேசுறது முழுக்க முழுக்க பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, 420. மாமனார் சுத்த 3000 கோடி ரூபாய் ஆட்டிய போட்டவன். அப்ப என்ன பண்ண? டேய் கத்தாம பேசுடா. இப்படி கத்தி கத்தி 5 வருஷமா மக்களோட காது கிழிஞ்சுதான் மிச்சம். மத்தபடி கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு கிழிஞ்ச பாடு கிடையாது. இல்ல நான் கேக்குறேன், இப்படி தொண்டை கிளிய கத்தி பேசிட்டு இருக்கிய, உன் கட்சியில உனக்கே மரியாதை இருக்கா? நான் கேக்குறேன், உன் கட்சியில இருக்கிறவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்னாலே உங்களோட அப்பா பேர் சொல்லிதான் நீ போட்டோ எடுக்கிற. ஐயோ தோத்துருவாங்க பிச்சைக்காரன், அப்படி எடுக்கிறான். சார் எங்க அப்பா சார் அப்படின்னு பிச்சைக்காரன தோத்துறான். பிச்சை எடுக்க போயிடுறா கம்முன்னு. ஏண்டா பரதேசி, நான் கேக்குறேன், இவ்வளவு வீடியோ போட்டு பேசிருக்கிய உன் சேனல்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டால, யூடியூப்ல. உன் கட்சிக்காரன் தான்டா 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டான். அத பத்தி பேசுங்கடா நான் கேக்குறேன். ஆதவார்ஜுன் சார் அவரோட மாமனார் கிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாத்திட்டாராம். 5 வருஷமா மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து கோடி கோடியா கொள்ளடிச்சு மக்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்களே, அதுக்கு பதில் இருக்கா? எடுத்து வச்சுக்கங்க. கேள்வி கேட்க வந்துட்டு இருக்கு. சூறாவளி இல்ல, சுனாமி. எதையாச்சும் புடிச்சுக்கிட்டு நில்லுங்க, மொத்தமா அடிச்சுட்டு போயிடும். சிந்தித்து செயல்படுங்க. தமிழக வெற்றிகள்.